அவர் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா டெல்லியில் இருக்கிற தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட போகாதன்னு சொல்லிட்டா செல்வ பெருந்தகையால மீறி செயல்பட முடியுமா? முடியாது. அவங்களும் அதற்கு இணக்கம் காட்டிய காரணத்தினால் தான் இவரோட டிஎம்கேவோடு பயணம் பண்ண முடியுது. சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ நாம் இருந்து கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பணியாற்றுவது என்பது சிரமம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். டெல்லி தலைமையும் இதை உணர வேண்டும். அகில இந்திய இயக்கங்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பிஜேபி, இடது கம்யூனிஸ்ட், இந்த மூணுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியிலிருந்து யாரை நியமிக்கிறாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது எழுதப்படாத சட்டம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பதவிக்காலம் முடியறதுக்குள்ளே இவர் மாற்றப்படுறாருன்னா சத்தியமூர்த்தி பவன்ல இது ஏதோ அவர் ஒரு பின்னடைவா இல்லையா? நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களை நீங்கள் தலைவராக போட்டிருக்கிறீர்கள். என்ன ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்களா? காமராஜர் ஆட்சியை கொண்டு வந்து விட்டார்களா? காங்கிரஸ் ஏதாவது வளர்ந்திருக்கிறதா? கட்சியை பலகீனப்படுத்தக்கூடிய சில பேர் இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க இப்ப சொன்னீங்க அவர் திமுக அனுதாபின்னு. திமுக அனுதாபியும் காங்கிரஸ்ல இருக்கா, அதிமுக அனுதாபியும் காங்கிரஸ்ல இருக்காங்க. திருநாவுக்கரசு இருந்து விட்டார், திரு அழகிரி அவர்கள் இருந்து விட்டார்கள். மீண்டும் அவர்களுக்கு தலைவர் பதவி கொடுப்போம் என்று கூறுவது ஒரு நகைப்புக்குரியதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே இடைஞ்சலா இருக்குன்னா 6 சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினரா இருப்பவங்க இவங்க என்ன பண்ண முடியும்? அந்த நாடாளுமன்ற பணி செய்ய முடியாமல் தடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி தடுக்கப்படும் போது மீண்டும் அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறுவது என்பது கடினமான ஒன்றாக போய்விடும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் முடிஞ்ச உடனே நான் கையோடு ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்ற போல காங்கிரஸ் பேரியக்கத்துடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அறிவித்திருந்தாரு. அதற்கான நேரம் நெருங்கி விட்டது போல செய்திகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் மாற்ற போறாங்க அப்படின்ற போல செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருது. இது வரைக்கும் காங்கிரஸ் மாநில தலைவராக பதவியேற்று அந்த பதவி காலத்தை முடிஞ்சுட்டு தான் அடுத்த தலைவர் மாற்றுவாங்க. இதுக்குள்ளே இவரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? சத்தியமூர்த்தி பவன்ல என்ன நடக்குது? இன்றைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தேர்தல் முடிந்தவுடன் நான் ராஜினாமா செய்ய போகிறேன், என்னுடைய தொகுதி மக்களோடு இணைந்து அவர்களுக்கு பணியாற்றுவதற்காக நான் என் பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். அது உண்மை காரணம்? அது உண்மை காரணம் என்றுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவரே சொல்றார். எது தடையா இருக்கிறதுன்றது அவருக்கு சொல்லிட்டாரு. ஏன்னா மக்கள் பணி என்பது சட்டமன்ற உறுப்பினர் பணி. அதை தன்னால் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி வைத்துக்கொண்டு அதை செயல்படுத்த முடியவில்லை என்பது அவருடைய எண்ணமாக இருக்குமோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. காரணம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்பவர் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அடிக்கடி போய் வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. தொகுதி மக்கள் பக்கம் போய் அவர்களுடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த பணியை செய்வதற்கு அந்த பதவி தடையாக இருக்கிறது என்றுதான் அவர் நினைக்கிறார். அதைவிட சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர் விரும்புகிறார் என்பது அவர் பதவியை நான் விலகப் போகிறேன் என்று சொன்னதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ புது தலைவராக போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெயர் பத்திரிகையில் வருது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன கருத்து கூறினாரோ அது பொருந்தும். நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக போட்டால் அந்த நாடாளுமன்றத்துறை பணியை அவரால் சரிவர செய்ய முடியுமா என்ற கேள்வி எழாமல் இல்லை. ஏனென்றால் திரு செல்வ பெருந்தகையினுடைய பதில், ஏன் நீங்கள் ராஜினாமா செய்கிறீர்கள் என்பது, என் மக்களோடு இருக்க போகிறேன், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இருக்க போகிறேன் என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருந்து நான் புரிந்து கொண்டது, சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ நாம் இருந்து கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பணியாற்றுவது என்பது சிரமம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். டெல்லி தலைமையும் இதை உணர வேண்டும். எங்களை போன்றவர்கள் மூத்த தலைவர்கள் இருக்கிறோம். என்னை போன்றவர்கள், முருகானந்தம் போன்றவர்கள், தனிகாஜலம் போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் இந்த இயக்கத்திற்கு 20 ஆண்டுகளாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியே அவங்க தலைவர்களாக இருந்து நடத்தியவர்களை விட நாங்கள் தான் சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். நான், தனிகாஜலம், முருகானந்தம் போன்றவர்கள். ஆகவே எங்களை போன்றவர்களை ஒருவரை தேர்வு செய்ய வேண்டுமே தவிர நாடாளுமன்ற உறுப்பினர் போன்றவர்களை தேர்வு செய்யும் போது அந்த நாடாளுமன்ற பணி
செய்ய முடியாமல் தடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி தடுக்கப்படும் போது மீண்டும் அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறுவது என்பது கடினமான ஒன்றாக போய்விடும். காரணம் என்னவென்றால் மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆற்ற வேண்டிய கடமை ஆற்ற முடியாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தே பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இது உதாரணமாக எடுத்துக்கொண்டு தலைமை முடிவு செய்ய வேண்டும். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போட்டி அவங்க கேட்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. பத்திரிகையில் காட்சி ஊடகங்களில் அந்த பெயர்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைப்பேன். சட்டமன்ற உறுப்பினரே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி வேண்டாம், என்னுடைய தொகுதிக்கு அது இடைஞ்சலாக இருக்கிறது என்று கூறுகின்ற காலகட்டத்தில் நீங்கள் 6 சட்டமன்ற தொகுதிக்கு உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பணியை செய்யவே முடியாது. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை செல்வ பெருந்தகையினுடைய கூற்றிலிருந்து நான் அறிந்து கொண்டது. ஆகவே எங்களை போன்றவர்கள், நான்லாம் இப்போ வந்து துணைத் தலைவராக பொதுச் செயலாளராக நீண்ட காலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பணியாற்றியிருக்கேன். அதுபோல் முருகானந்தம் பொருளாளராக இருந்திருக்கார், இன்றைக்கும் துணை தலைவராக இருந்துகிட்ருக்கார். அதே போன்று தணிகாஜலம் துணைத் தலைவர் பொருளாளராக இருந்திருக்கிறார், மாநில பொதுச் செயலாளர். அது போன்றவர்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அதே போன்று நீண்ட அனுபவம் உள்ளவர்களை தேர்வு செய்வதில் என்ன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த பதவிக்கு தகுதியானவர்கள் என்றது எந்த அடிப்படையில் தீர்மானிக்கிறார்கள் என்ற கேள்வி எனக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து இருந்தவர்களை நீங்கள் தலைவராக போட்டிருக்கிறீர்கள். என்ன ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்களா? காமராஜர் ஆட்சியை கொண்டு வந்து விட்டார்களா? காங்கிரஸ் ஏதாவது வளர்ந்திருக்கிறதா? இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் சீட்டு கேட்டு கையேந்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் ஒன்று இருக்கிறதா? எங்களை போன்றவர்களை நியமிங்கள். என்ன நியமிங்கள்? மூத்த தலைவர்களை நியமிக்கிறதுக்கு என்ன சுணக்கம் காங்கிரஸ் கட்சியில? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். எம்பிக்களால பண்ண முடியும்ன்றாங்க, என்பிக்களால பண்ண முடியாது. இப்ப வர்ற இந்த பேர் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களால பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. நீங்க மூத்த நிர்வாகி ஒருவரை தேர்வு செய்து அவர்களை நியமிப்பதன் மூலம் கட்சி வளர்ச்சி அடையும், அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியும். காமராஜர் ஆட்சி என்பது கனவாக மட்டுமல்ல, நனவாகுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. இவர்களால் நாடாளுமன்றத்திலேயே பணியாற்றுவதற்கும் நாடாளுமன்றத்திற்கு டெல்லிக்கு போய் வருவதற்கும் 6 தொகுதி அசெம்பிளி தொகுதியிலே போய் பணியாற்றுவதற்கே நேரம் போதாத காலகட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை இவர்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்து விட முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. யார் அந்த ரேஸ்ல இருக்க? அந்த தலைவர், புதிய தலைவர் ரேஸ்ல யார் அந்த பட்டியலில் இருக்கா? ஏன்னா ஒரு சில பேர்லாம் வருது. பட்டியலில் இருக்கிறது இந்த ஏசியத்தை போடுறாங்க பத்திரிகையில, காட்சி ஊடகம், அதுதான் பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு யார் ரேஸ்ல இருக்காங்க அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. யாரு? கார்த்தி சிதம்பரம் அவர் இருக்காரு. அதே போல மதுரையை சேர்ந்த, விருதுநகரை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி உள்ளிட்டவர்களும் மூத்த தலைவர்கள். அதாவது ஏற்கனவே வந்து மாநில தலைவராக இருந்த ஒரு சில 3 பேர், தங்கபாலு, அப்புறம் KS அழகிரி, திருநாவுக்கரசு, அவங்க பேர்லாம் சொல்றாங்க. சார், இதுக்கு முன்னால தலைவர்களாக இருந்தவர்களை நியமிப்பதில் எந்த விதமான தார்மீக உரிமையோ அடிப்படையில் அது தவறு என்பது என்னுடைய கருத்து. அவர்கள் தலைவர்களாக இருந்து விட்டார், அனுபவித்து. நீங்க பாத்தீங்கன்னா திரு தங்கபால் அவர்கள் 2-3 தடவை இருந்து விட்டார். திரு திருநாவுக்கரசு இருந்து விட்டார். திரு அழகிரி அவர்கள் இருந்து விட்டார்கள். மீண்டும் அவர்களுக்கு தலைவர் பதவி கொடுப்போம் என்று கூறுவது ஒரு நகைப்புக்குரியதாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தன்னால் என்ன முடியும் என்பதை உழைத்திருக்கிறார்கள், நிரூபித்து காட்டிவிட்டார்கள். காங்கிரஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் விட்டார்களா என்றால் இல்லை. இப்போ குறிப்பிட்ட நீங்கள் குறிப்பிட்டீர்களே அந்த நபர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், அவர்களால் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியுமா என்றால் அவர்கள் அத்தனை பேரையும் நான் நன்றாகவே அறிவேன். எனக்கு நீண்ட காலமாக அவர்களை நன்றாக தெரியும். என்னையும் அவர்களுக்கு தெரியும். என்னுடைய உழைப்பும் தெரியும், என்னுடைய அர்ப்பணிப்பும் அவர்களுக்கு தெரியும். இத்தனை பேருக்கும் தெரியும். ஆகவே என்னை போன்றவர்களை தலைவராக கொண்டு வருங்கள், காங்கிரஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு எங்களால் முடியும் என்ற நம்பிக்கையை டெல்லியிடம் சொல்லி இருக்கிறோம். என்ன செய்ய போகிறார்களோ தெரியும். அதாவது செல்வ பெருந்தகையுடைய பதவிக்காலம் வந்து 2027 தான் முடியும் அப்படின்ற போல இருக்கு. ஆனா அதற்குள்ளேயே வந்து தலைவர் மாற்றப்பட வேண்டிய அவசியம் என்ன? அதே போன்று அவரே பேட்டி கொடுக்கிறாரு, நான் மாற போறேன், தேர்தல் முடிஞ்ச உடனே நான் ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்றாரு. தலைமை ஒரு விஷயத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இப்படி அறிவிக்கிறாரு. அதாவதுங்க, தலைமை ஒருத்தர் வந்து விருப்பப்பட்டு தான் விலகுவதற்கு தலைமையை கேட்டுலாம் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவருக்கே விருப்பம் இல்லை. அவருக்கே விருப்பம் இல்லை என்பது, அவர் விருப்பம் இல்லை என்று சொல்வதை விட இன்னொன்றை ஆணித்தரமாக சுட்டி காட்டுகிறார். என் தொகுதி மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது, அவர்களோடு நான் இருக்க விரும்புகிறேன், அந்த தொகுதிக்குள்ளேயே இருக்க போகிறேன், அவர்களுக்காக பணியாற்ற போகிறேன், அவருக்காக உழைக்க போகிறேன். இது இடைஞ்சலாக இருக்கிறது.
இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்பது அதற்கு இடைஞ்சலாக இருப்பது மறைமுகமாக சொல்லுகிறார், வெளிப்படையாக சொல்லவில்லை. அதனுடைய பொருள் பொதிந்திருப்பது அதுதான், அதுக்குள்ள அந்த பொருள் தான் இருக்கு. எனக்கு அந்த பதவி இடைஞ்சலா இருக்குன்னு சொல்றாரு. அப்பனா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே இடைஞ்சலா இருக்குன்னா 6 சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினரா இருப்பவங்க இவங்க என்ன பண்ண முடியும்? இவங்க எடுத்து என்ன பண்ண முடியும்? அதுவும் இவங்கெல்லாம் கொஞ்சம் இளம் வயது உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அனுபவம் வேண்டும். அனுபவம் இல்லைன்னா நமக்கெல்லாம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியில் 7 இளைஞர்களை எம்பியா போட்டாங்க. என்ன பண்ணிட்டு போனாங்க ஆம் ஆத்மிக்கு? அது மாதிரி அனுபவம் வேண்டும். ஒரு அரசியல் கட்சி நடத்தினா நீங்க பார்த்தீங்கன்னா ரஷ்ய பிரதமர்லாம் பார்த்தீங்கன்னா 80 வயசு, பிரெஸ்னேவ்லாம் 80 வயசுல தான் ரஷ்யாவுடைய ஜனாதிபதியா வந்தார். 86 வயசு வரைக்கும் இருந்தார். கோசிஜின் 78 வயசுல ரஷ்யாவுடைய பிரதமரா வந்தார். இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம ஜோ பைடன் 82 வயசுல தான் ஜனாதிபதி ஆனார். 78 வயசுல ட்ரம்ப் ஜனாதிபதியா இருக்காரு. அனுபவம் முக்கியம். அனுபவம் இருக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை போட்டா கட்சி வளர்ந்துரும் இவங்க நினைச்சாங்கன்னா அது சரியான முடிவல்ல. இன்னும் காங்கிரஸ் பலவீனம் அடையும் என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்படுது. அவர் குறுகிய காலத்திலே தலைவர் பதவிக்கு வந்துட்டாரு. மிக நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்தவர்கள் வரல, இதனால அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் கொஞ்சம் திமுக அனுதாபியா, லைட்டா திமுகவுக்கு சாதகமான அனுதாபியா இருக்காரு. அதனாலவே இங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அவர் மீதான ஒரு அழுத்தம் இருக்கு. இவர் தலைவர் பதவி ஏற்ற உடனே ஒரு சில வாரங்களிலே அவர் மீதான அழுத்தம் மேலிடத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற போல செய்திகள். சார், அதாவது திரு அழகிரி அவர்கள் தலைவராக இருந்தார். நீ எழுந்திருப்பா, நான் அந்த சீட்டில் உட்கார போறேன்னா செல்வ பிறந்தை உட்கார்ந்தார் இல்லையே. இல்லை, டெல்லி தலைமை தான் நியமிச்சு, நீ தான் தலைவர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அழகிரி அந்த சீட்டை விட்டு எழுந்தார். அவர் போய் உட்காந்துக்கிட்டார். அதனால் அவரே போய் நேராக அழகிரி எழுந்துருங்க, நான் அந்த சீட்டில் உட்கார போகிறேன்னு சொன்னார். இல்லை, டெல்லி தலைமை யாரை நியமிக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய இதுதாங்க அகில இந்திய தலைமை. அகில இந்திய இயக்கங்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பிஜேபி, இடது கம்யூனிஸ்ட், இந்த 3 நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியிலேருந்து யாரை நியமிக்கிறாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது எழுதப்படாத சட்டம். ஆகவே டெல்லி தலைமை அதை அறிவித்திருக்கிறார்கள். திரு செல்வ பெருந்தகை அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார்கள். அவருக்கு அழுத்தம் கொடுப்பது யாரை தலைவராக போட்டாலுங்க, எங்க இயக்கத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் நீண்ட நெடிய இந்த இயக்கத்தில் பணியாற்றிருக்கேன். போட்டு 2வது 3வது மாசத்திலே அவரை மாற்றணும்னு காவடி தூக்கிடுவாங்க இங்கிருந்து சில பேர். அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒத்துழைப்பு கொடுக்காமலேயே கட்சியை பலகீனப்படுத்தக்கூடிய சில பேர் இங்கே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் இப்போ சொன்னீங்க அவர் திமுக அனுதாபின்னு. திமுக அனுதாபியும் காங்கிரஸில் இருக்காங்க, அதிமுக அனுதாபியும் காங்கிரஸில் இருக்காங்க. அதனால அதிமுகவோட கூட்டணி இருந்தால் திமுக அனுதாபி இருக்க தான் செய்கிறாங்க. திமுகவோட கூட்டணி வைக்கும்போது அதிமுக அனுதாபிகளும் காங்கிரஸில் இருக்க தான் செய்கிறாங்க. இது தொடர்ந்து காலகாலமாக இது பயணித்து கொண்டிருக்க ஒரு விடயம். ஆகவே இதை நாம் மறுப்பதற்கில்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா டெல்லியில் இருக்கிற தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட போகாதுன்னு சொல்லிட்டா செல்வ பெருந்தகையால் மீறி செயல்பட முடியுமா? முடியாது. அவங்களும் அதற்கு இணக்கம் காட்டிய காரணத்தினால் தான் இவரோட டிஎம்கேவோடு பயணம் பண்ண முடியுது. இதெல்லாம் நம்ம இந்த 3 இயக்கங்களும் டெல்லி தான் தலைமை. 2000 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு இருக்கக்கூடிய தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை கேட்டு செயல்பட வேண்டிய கட்டாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இயக்கங்களுக்கு இருக்கிறது. இப்போ ஒரு பதவிக்காலம் முடியறதுக்குள்ளே இவர் மாற்றப்படுறாருன்னா சத்தியமூர்த்தி பவன்ல இது ஏதோ அவர் பின்னடைவா இல்லையா? சத்தியத்தை மீற போல இல்லைங்களா? இதுக்குள்ளே மாத்துறாங்களே. அதாவதுங்க, அவங்க மாத்தல. நீங்களே இப்போ ஆரம்பத்தில் சொன்னீங்க, தான் பதவியிலிருந்து விலகப் போகிறேன்னு அறிவித்தார். தான் பதவியிலிருந்து விலகப் போகிறேன்னு அறிவிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அது தலைமை நீங்க போவேனான்னா அவரை கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க கேட்கல. அதுக்குள்ள பத்திரிகையில் இவர் வருவார், அவர் வருவார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள், அப்படி இப்படின்னு வருது. யூகங்கள் வருது. அந்த தனி மனித சுதந்திரம் எல்லாம் காங்கிரஸில் இருக்கு. காங்கிரஸில் இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசுறதுக்கு உரிமை பரந்துபட்ட ஜனநாயகம் காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கும் காரணத்தினால் நாம் சொல்லலாம். அந்த வகையிலே அவர் தன்னுடைய பதவி விட்டு விலகுகிறேன் என்று சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அந்த வகையிலே அவர் பதவி விட்டு விலகப் போகிறேன் என்று சொன்னார். ஆனால் அடுத்து நியமிக்கப்படுபவர்கள் காங்கிரஸ் இயக்க
இயக்கத்தை கட்டி காப்பவர்களாகவும் அதை வளர்த்தெடுப்பவர்களாகவும் தொண்டர்களோடு இனிமையாக பழகக்கூடியவராகவும் தொண்டர்களோடு தொண்டர்களாக இருந்து சென்னை டு கன்னியாகுமரி வரை இந்த இயக்கத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவராகவும் நியமிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிப்பது என்பது அது சரியாக வராது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதை செய்ய முடியும் என்று நினைப்பது தவறான கருத்தாக. ஒரு தொகுதி வச்சிருக்கிற சட்டமன்ற உறுப்பினராலே ஒண்ணும் முடியல. அவரே சொல்றாருல்ல, நான் என் மக்களோட இருக்கணும்னா அதுக்கு உள்ள என்ன அர்த்தம்? அதே போன்று வந்து ராகுல் காந்தி மீது ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்ற போல ஒரு செய்திகள் வருது. கேட்ட தொகுதியில வாங்க முடியல, அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்ற போல சொல்றாங்க. தலைமை வந்துங்க கொஞ்ச காலம் இருக்கும், அதுக்கப்புறம் அதிருப்தி வரும். இப்போ ஆந்திராவில் நாங்கள் தோத்து போனோம். என்ன காரணம்? ஆஞ்சையான்னு ஒரு முதல்வர் இருந்தார். அவர் மேடையில் என்ன பண்ணிட்டாருன்னா, ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர், அப்போ ஏதோ ஒன்று கேட்டாருன்னு அழுதுட்டாரு. அதுவே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக போயிடுச்சு. அதனால தலைவர்கள், ஆந்திராவில் நடந்த விஷயம் இது, தலைவர்கள் வந்து எப்போதுமே அடுத்த கீழே இருக்க மேலே எப்போவுமே அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கவே முடியாது. மாற்று சிந்தனை, மாற்று கருத்துக்கள் மேலிடத்திற்கு வந்து கொண்டே தான் இருக்கும். அதை தடுப்பதற்கு நாம் என்ன முயற்சி தெரிந்தாலும் இங்கே இருப்பவர்களால் அதை தடுக்க முடியவில்லை என்பது தான் நான் நீண்ட வரலாற்றிலே பார்த்த ஒரு விடயம். ஆகவே எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. தலைவராக இருந்து கொண்டு எல்லோரையும் எப்படி திருப்திப்படுத்த முடியும்? மேலிடத்தையும் திருப்திப்படுத்த வேண்டும், இங்கே இருக்கவர்களையும் திருப்திப்படுத்த முடியாது. எனக்கு தெரிந்த வரையில் அவர் இது ஒரு சுமை என்று தான் விலகி போகிறாரோ என்று நான் நினைக்கிறேன். மிக நீண்ட காலமாக நீங்க காங்கிரஸ் கட்சியில பயணிக்கிறீங்க. இப்போ இந்த தலைவர் பதவி போட்டியில நீங்க வந்து பங்கேற்று இருக்கிறீங்களா? நீங்க அதை வந்து மேலிடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்களா? அதாவதுங்க கொண்டு போயிருக்கோம், சொல்லியிருக்கோம், எனக்கு கொடுங்க, அடுத்தவங்களை விட நான் நல்லா செய்வேன்னு சொல்லியிருக்கேன். அதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லி. இப்போ உட்கார்ந்துருக்கிறவர் தள்ளி போங்க நான் உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. டெல்லி சொன்னாதான் போய் அந்த சீட்டில் உட்கார முடியும். அவங்க சொன்னா போய் உட்காரலாம், சொல்லலை நாடாளுமன்ற உறுப்பினரை தான் போடுவேன்னா பழைய குருடி கதவை தரடி தான். மிக்க நன்றி. என் நேரில் வந்து பல்வேறு தகவல்களை வந்து எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.